காணும் படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தேர்தல் சமயத்தில் தண்ணீர் பிரச்சினை குறித்த காட்சியை படத்தில் வைத்திருக்கிறீர்கள், ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய யூடியூபரை கலாய்த்து தள்ளிய நடிகர் யோகி பாபுவால் அரங்கமே சிரிப்பலையில் மிதந்தது. இல்ல, எடுத்தோடனே உங்களை மனித கடவுள் சாய்ராம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உங்களுடைய பேட், அது கெட்ட எண்ணங்கள் அப்படின்ற மாதிரி மற்ற தகவல் பரவுது. நான் மேடையில் இப்ப பாத்தீங்கன்னா டைரக்டர் இல்லாத இடத்த நீங்க நின்று அவங்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நின்று செய்யறீங்க. பட் இந்த மாதிரியான தகவல் ஏன் உங்க சைட்ல இருந்து வெளியே வர மாட்டேன்? உங்களை பத்தி தவறான தகவல் மட்டும் முன்னாடி வெளியில வரட்டும், அப்படியே வரட்டும், தவறா வரட்டும், தப்பு கிடையாது. நெத்து பாலா, உனக்கு என்ன கிரிக்கெட் ஃபங்க்ஷன் நான் வரணும் ஊருக்கு, அவ்வளவுதான். ஏதோ ஏதாவது ஒரு செல்லு தூக்கிறோம், நான் ஒண்ணு பண்ணாத பாலா. இல்ல, உனக்கு தாம்பரத்துக்கு நான் வரேன். இல்ல, அது ஒரு வாரமா கேட்டதில்ல, நான் வரேன். அது ஆஃப் பண்ணு. இல்லண்ணே, நான் சொல்றதுக்கு நீ என்ன கேட்டேன்னு எல்லாத்தையும் உங்க முன்னாடியே சொல்லிடுறேன். எலெக்ஷன் டைம்ல தண்ணி டைம் வருது. ஏன்னா ஏற்கனவே மண்டேலா ஒரு ஓட்டு என்ன வேலையை செய்யும்ன்றத மண்டேலா எல்லாம் சிறப்பா செஞ்சு காமிச்சிங்க. இப்போ அதே எலெக்ஷன் நிஜமா கரண்ட்ல வரப்போகுது. இந்த டைம்ல தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதுல ட்ரைலர்லயே பாத்தீங்கன்னா மனு எழுதி போடலாமாடான்னு கேட்கும் போது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க, வடம் அடிக்கிறதுக்கா அப்படின்னு. டைரக்டரோட பஞ்சு. நீ டைரக்டர், டைரக்டர் அந்த டீமோட கேளுங்க, டீம் கிட்ட கேளுங்க, அது அவங்க சொல்லுவாங்க. நானா எழுதுனேன். இல்லண்ணே, கலைவாணருக்கு அப்புறம் அவர் தான் பாட்டுல சிரிப்புல எல்லாத்தையும் மெசேஜ் சொல்லிட்டே வந்தாரு. அதுக்கப்புறம் சின்ன கலைவாணர் விவேக் சார் சொன்னாரு. அந்த இடத்துக்கு யோகி பாபு சார் வந்து கொண்டிருக்காரா? அது நீ சொல்லிதான் தெரியும் நான் வந்திருக்கேன் அந்த இடத்துக்கு. ரொம்ப நன்றிப்பா. இவ்வளவு பேர் கேட்கல. இல்ல ஹாப்பி. செயின் எங்கிருந்து வாங்கினேன்? வாங்கிட்டு 3 பிரஸ் மீட் போய் சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.